ஒண்ணு சொல்லவே இல்ல, அவ்வளவுதான் தெரியுமா? இவளுக்கும் இவங்க அக்காவுக்கும் சண்டை மக்களே. வாடி இங்க இருந்து ஆரம்பிப்போம். இங்க எல்லாம் வந்து பலூன் எல்லாம் வித்து எதுக்கு பாப்பா எங்களை கூட்டிட்டு வந்தீங்க? ரொம்ப ஏமாற்றம் ஆயிடுச்சு. யாரும் இலவசமா பயணம் செஞ்சுக்கலாம். அதெல்லாம் வாங்கினதே இல்ல, எல்லாம் வேடிக்கை மட்டும். தாத்தா பாரு, ஓகே மங்களே, நாங்க வந்து இந்த வீடியோ நீங்க என்ன பாக்குறீங்க? ரைட்ல இருந்து பாத்துட்டீங்க. நாங்க வந்து எல்லாரும் ஃபேமிலியா சேர்ந்து கிரி சுத்த போறோம். கிரி சுத்த போறோம். வந்து எப்படி இருக்கு என்னங்கிறது எல்லாமே நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். டைம் இல்லை, ஏன்னா இன்ட்ரோ எடுத்துட்டு அதான் போயிட்டு வீடியோக்குள்ள போய் நம்ம வந்து வீடியோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹாய் சொல்லு, ஹாய் சொல்றீ. எதுக்குமா கிரி சுத்துறாங்க? அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டேன்? அதாவது எப்ப எல்லாம் கிரி சுத்துவாங்க? இன்னைக்கு பூரா விட மாட்டான் போல் இருக்கேன். சொல்லு. அங்க என்னடா குசு குசுன்னு இங்க திரும்பி சொல்லு. ஏய் ஒண்ணு சொல்லவே இல்ல, அவ்வளவுதான் தெரியுமா? திரும்பல. ஒரு வருஷமா சித்திரை மாசம் கடைசி வாரமும் வைகாசி மாசம் முதல் வாரமும் 14 கிரி சுத்துவாங்க. கிரி சுத்து பார்த்துதான் வந்து அர்ஜுன் வந்து கிரி படமே எடுத்தார். அவனை சொல்லி நிறுத்துங்களா? மேக்கப் கூடுதலா இருக்கு மக்களே. இங்க பாருங்க மக்களே, இவளுக்கும் இவங்க அக்காவுக்கும் சண்டை மக்களே. இவ மூஞ்சி இப்படி இருக்கா, இன்னொருத்தி இருக்காங்க. அவ தெக்க, இவ வடக்க நிக்கிறா. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்பு வருதா? 7 காலத்து வயசானதுக்கு அப்புறம் நீங்களும் இந்த மாதிரி சண்டை போடுவீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இவங்களும் சண்டை போட்டு இதுவும் அதுவும். எனக்கு சண்டை போடுறதுக்கு யாருமே இல்லை. நான் ஒரே பிள்ளையா போயிட்டேன். கோபு தான் இருக்கா சண்டை போட்டு. அடி பாவி மவள இதான் அடிவாங்க போனாங்க. நாங்க வந்து சின்ன வயசுல எல்லாம் இப்படிதான் வந்து பிச்சை எடுப்போம். தேங்காய் சேர்ந்து இந்த மாதிரி கிரி சுத்தருக்கு போவோம். அப்ப தேங்காய் உடைச்சாங்கன்னா தேங்காய் பொறுக்குவாங்க. அப்கோர்ஸ் பொறுப்போம். உச்சமே இல்ல. மெயின் ரீசன் வந்து நாங்க வந்து வாங்கி திங்கிறதுக்கு நிறைய இருக்கும். அதுக்காக மட்டும் தான் போவோம். சாமிக்கு பக்தி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாருமே திங்கிறதுக்காக தான் போவோம். நீ எதுக்காக போற? நீ எதுக்காக போற? நீ தான் அதுக்காக கிடையாது. பாத்தீங்கன்னா மூஞ்சிய நீங்க எதனால கிரி சுத்தருக்கு போறீங்க? ஆமா, இந்த கேள்வி இப்ப எது கேக்குற? நீ கிரி சுத்தினா நீ சொல்லக்கூடாது. அவ சொல்லணும், அவ பக்தியால போவா சில நேரம். மைண்ட் ரிலாக்ஸ்க்கா விவரம் தெரிஞ்சது. நாங்க வந்து கோயில் போய் சாமி கும்பிட்டு கிரி சுத்தினதே கிடையாது. எங்க வந்து சோத்து கடை இருக்கோ அங்க இருந்து தான் கிரியே ஆரம்பிப்போம். வெக்கங்கிட்ட குடும்பமா இருக்கே, நான் என்ன பண்ணுவேன்? அந்த மாதிரி பண்ணுவாங்க. எல்லாருமே அங்க பாத விநாயகர் கோயிலா ஏதோ ஒரு கோயில், பாத விநாயகர் கோயில்ல இருந்து எல்லாம் சாமி கும்பிட்டு அப்படியே கிரி சுத்த ஆரம்பிச்சு அப்படியே மலையை சுத்தி வளம் வருவாங்க. நாங்க வந்து எங்க சாப்பாடு கடை இருக்கோ அங்கே இங்க ரிலாக்ஸ்மெண்ட் ஆகிருக்கடி வாடி இங்க இருந்து ஆரம்பிப்போம். அப்படிதான் ஆரம்பிப்போம். கோகுல நிறைய வந்திருக்கா, நிறைய திங்கிறக்காங்க. வியாபாரம் பண்றதுக்கா வந்திருக்கேங்க. பலூன் வியாபாரம் வைப்பங்க. கோகு வந்து சின்ன வயசுல கஷ்டப்பட்டு இங்க எல்லாம் வந்து பலூன் எல்லாம் வித்து நானே சாப்பிடுவேன். உருகி உருகிக்கு எப்படி தலையாட்டுறது? கடையா போட்டுக்க மாட்டேன். எப்படி வாங்கிட்டு கடையா போட்டிருக்க மாட்டாங்க. ஆமா, இது போட்டாங்க. உயர் நீதிமன்றத்துல ரூல்ஸ் போட்டாங்க. என்ன சொல்ற? அப்படியாப்பா? கடை இல்லையா? எதுக்கு பாப்பா எங்களை கூட்டிட்டு வந்தீங்க? என்னங்க சொல்றீங்க? நீயே அந்த கம்பிக்குள்ள நுழைய முடியாது. எப்படி கடை நுழையும்? ரொம்ப நக்கலா போச்சு இப்ப வர வர உனக்கு. அதனால நம்ம ஊர்ல எல்லாம் இருக்கும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. கோவு அம்மிட்ட பேசினேன். நீ அம்மி மம்மி பேச மாட்டாங்க. என்னடா சொல்றீங்க? உயர்நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்தனால எல்லா இடத்தையும் பிளாக் பண்ணிட்டாங்க. மக்கள் எந்த வண்டி உள்ள வர முடியாது. எப்படி இந்த கிரி வீதி இப்படி ஆயிருச்சு? ஆளரவு எல்லாம் இருக்கு. எப்பவுமே இப்படி இருக்கவே இருக்காது. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம் அமைதி. நான் வீடியோ எடுக்கும்போது டிஸ்டர்ப் எனக்கு வேலை இந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. ஜேன்னு இருக்கும், ஜாலியா இருக்கும் சொல்லி அந்த எங்களுக்கு வந்து ரொம்ப ஏமாற்றம் ஆயிடுச்சு. டீலக்ஸ் இதுதான் எத்தனை பேருக்கு தெரியும் கமெண்ட் பண்ணுங்க.
சாப்பிட வேண்டிய கட்டாயம். நல்லா இருக்காடி. மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்யுது, மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. ரெண்டு சைடுமே வந்து இடத்த அடைச்சு வண்டிலாம் நிறுத்தி டிராபிக் ஜாம் ஆகுதுங்கிறதுக்காக கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அதனால வந்து நிறைய சிறு தொழில் வியாபாரிகளை பாதிக்கப்படுறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு 2000 மாசம் மாசம் கொடு. கொடுக்க முடிஞ்சா கொடுத்துருவேன். நானே அந்த 2000 ரூபாய் கிச்சே இருக்கிறேன். யாரு பக்திக்காக வரல, எல்லாம் வாங்கி தின்னுக்காக தான் வந்திருக்கோம். என்ன பேச்சு பேசுற? பக்தியோட வாங்கி தின்னோம். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதெல்லாம் சாப்பிடுறது தானே. எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா? அது பேர் வந்து வில்வ பூ தானே. யாருக்கு தெரியும்? பச்சை கலர் செடி, அது என்ன பேரு? கடம்பு. வந்து எல்லாரும் தலையில வச்சுட்டு கிரி சுத்துவாங்க. ஏன்னு தெரியல. எது இப்படி சிரிச்சா? ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளேஷன் கேட்க மக்களே. இதான் வெட்டு வெடிக்கு நட பாப்போம். கம்மி பேசுவாப்புல. கண்டென்ட்டே கிடையாது. இன்ஜெக்ஷன் கீழே விழுங்க. ஐயோ மக்களே, என்னோட பிக்ஸ் தங்கச்சி கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு நான் தம்ப்நெயில் வச்சுக்கிறேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். யாரு இவன் கூட்டத்தை பொழந்துகிட்டு வர்றா? அனுமார் மாதிரி போயிட்டு இருக்க. பாரு, கையை பிடிக்க கூடாதுங்காடி இவன் ஆட்டக்கார அலமேலு. ஒரு கோயிலுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. பொங்கல் கொடுத்தாங்க நம்ம போன தடவை. இன்னைக்கு கொடுக்குறாங்களான்னு பாக்குறதுக்காக போறோம். நல்ல குடும்பம். மகாஸ்ரீ குருசாமி ஜீவசமாதி. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு. இதெல்லாம் மூலிகை மருந்து நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம சுவாசிக்கும் போது நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம். அதுக்காக சுத்துறோம், இதே சுத்துறோம். அது 2ஆம் பட்சம். முதல் பட்சம் சோறு அல்லவா? திருத்த முடியாது. கைய கலட்டிடுவான் போல் இருக்கு. ஜூஸ் யாருக்கு? பையனோட சின்ன பையனோட குடிக்கிற வெக்கமல்ல உனக்கு? இல்லையே. பரவாயில்ல, நானும் ஆனா மானகட்ட மூதறிகளா. மக்களே, கட்டணமில்லா பேருந்து வந்து விட்டது பழனியில். யாரும் இருந்தாலும் இலவசமா பயணம் செஞ்சுக்கலாம். நடந்து போறதுதான் ஆரோக்கியம். அந்த நாய் அப்படி எல்லாம் பண்ணாது. கோகுவோட வரலாறு சொல்றேன், நம்ம மக்களே கேட்டுக்கோங்க. வாங்க 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 வாங்க. 2 பீஸ் இருக்காளுங்க கேக்குறதுக்கு. அந்த ரிமோட்காக அங்கே 7 வரைக்கும் வாங்கணும்னு சொல்லி கனவு வந்து காசு கொஞ்ச மாசம் செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து 50 ரூபாய் 40 ரூபாயும். ஒரு 50 ரூபா பக்கத்து 40 ரூபா வச்சுக்கேன். பெரிய என்ன விஷயம் டப்பா இருக்காருல்ல, முண்டியில உடச்சு காசு வச்சுருக்கேன் கரெக்ட் போடுறதுக்கு. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை கரெக்டாக வாங்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு 8th 9th இருக்கும்போது அப்பயே வாங்கிடலாட்டி இங்கே வந்து வேலைக்கு வந்தேன். அப்பதான் இங்கே அடிவாக்கு வேலை, செயின் நிற்கிறது, பலூன் நிற்கிறத வச்சுக்கிட்டு இருக்கேன். வித்து காசு சேர்த்துட்டேன். ஆனா வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு காசு சேர்த்து நம்ம இந்த காரையா வாங்கணும், அதெல்லாம் வேணாம், எல்லாம் வாங்கி கொடுத்தா வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அப்பயே வாங்கல. கடைசி எனக்கு ஒரு புள்ள வரும், அந்த புள்ளைக்கு நான் கார் வாங்கி கொடுக்குற மாதிரி வாங்கி கொடுத்து நான் ஓட்டிக்குவேன். பாவி சண்டாளா. சாப்பாட்டுக்கு இந்த அக்காவும் குழந்தைய விளையாட்டு சாமானுக்கு அந்த அண்ணனும் குழந்தைய கோகு என்ன சொல்றான்னு கேளுடா. இவங்க இதுக்கு 2த்துக்கு குழந்தை பிறந்தா அது ரொம்ப பாவம். சோத்துக்கு வந்து இந்த அக்காவும் அந்த குழந்தைகிட்ட இருந்து புடிங்கி சாப்பிட்டுரும், விளையாட்டு சாமான் இந்த அண்ணா புடிங்கி விளையாடிரும் அப்படிங்கிறான். என்ன கொழுப்புடா உனக்கு. நாங்க சேர்ந்து விளையாடுவோம் குழந்தை கூட, சேர்ந்து சாப்பிடுவோம், சேர்ந்து விளையாடுவோம். 90s கிட்ஸோட குழந்தைகளா இருக்கிறது குழந்தைய கொடுத்து வச்சிருக்கணும். என்ன திமிரா பேசிட்டு போய் பாருங்க பயமில்ல. அப்பதான் ஜாமான் எல்லா ஜாமான் வாங்கி கொடுத்துட்றேன். நீ என்ன பண்ணுவ, தனியா விளையாடுவேன். சரியா? இப்ப வந்து நான் அப்பா அம்மா உங்க வேலையை பார்த்து போயிடுறாங்க, அவங்க தனியா விடுவேன். இப்ப வந்து அப்பா அம்மா வந்து உங்களோட வந்து விளையாடுறாங்க ஜாமான் வச்சு. உனக்கு எப்படி இருக்கும்? எது சந்தோஷம்? பக்கத்து வீட்டு குழந்தை கூடவே விளையாட வேண்டியதானே. கேட்கறதுக்கு பதில் சொல்லு. சின்ன வயசுல இருந்து இந்த பொம்மை கடையில பொம்மை வாங்கணும்னு எனக்கு ஆசை. தெரியல, அதெல்லாம் வாங்கினதே இல்ல, எல்லாம் வேடிக்கை மட்டும். கொள்ள வேலை சொல்லுவாங்கடி. அவ என்ன வேலை சொன்னா நமக்கு என்ன, நம்ம வேலைக்கு அவனை கொண்டு வந்துருவான். 1200. ஐயோ மனுஷனாடா நீங்க எல்லாம். என்ன இது அன்குட்டி
நீ போட்டுக்கு வந்தா கோவில் அவ சலனமே இல்லாம இருக்கா. அசால்ட்டடா நார பையில படுத்துறாயா என்ன? ஏன் பயப்படுற? யாரு அது? இது யாரு? கோகு நாகா கோகு. ஆமா ரொம்ப புழக்காத வாய மூடு. ஏ சோழியால உன்னுடைய சிந்தனையும் செயலும் அப்படியே என்னை போலவே இருக்கின்றது. மானத்தை வாங்காத சின்ன பப்பா. மக்களை சுவாதி எதுவுமே வாங்கல. சும்மா வேடிக்கை மட்டும்தான் நான் பாப்பேன், வாங்க மாட்டேன். பைத்தியமாயவே மக்களை எத்தனை பேர் ஒரு கார்ல உட்காந்துருக்க பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 ஆத்தாடி ஆத்தா. கூடி சீக்கிரம் ஒரு புது வீடியோல உங்களை எல்லாம் மீட் பண்றோம். அது வரைக்கும் டாடா பை 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 சொல்லு பாய் சொல்லிடு. பாய் சொல்லுடா. டாடா பாய்.